கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறவர். இந்த நாள் வேண்டிய கிருபையும் நன்மையும் தொடர செய்து உங்களை அதிசயமாய் நடத்துவாராக. 1 கொரிந்தியர் 1:18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பார்வையில் மொத்தமே 2 கூட்டத்தார் தான். ஒன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தார், இன்னொன்று கெட்டு போகிற கூட்டத்தார். யார் ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தார், யார் கெட்டு போகிற கூட்டத்தார்? இந்த உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதாவது என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வசனங்களை கை கொள்ளுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தார். இதை யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கெட்டு போகிற கூட்டத்தார். நாம் எந்த கூட்டத்தாராக இருக்கிறோம்? கேட்டால் சொல்லுவோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோம், நாங்கள் எத்தனை வருஷம் மெம்பராக இருக்கிறோம், எத்தனை தலைமுறைக்கு மெம்பர்ஸாக இருக்கிறோம் தெரியுமா, நாங்கள் சர்ச்சு கட்டியிருக்கிறோம், அப்படி பண்ணியிருக்கிறோம், இப்படி பண்ணியிருக்கிறோம், விட்டால் சொல்லிகிட்டே இருப்போம். என்னுடைய கேள்வி இதுதான், நாம் எந்த கூட்டத்தாராக இருக்கிறோம்? இதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இதை நிராகரிக்கிறோமா? இதற்கு எஸ் சொல்லுகிறோமா, நோ சொல்லுகிறோமா? நம்மை நோக்கி வருகிற வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போடுகிறோமா, நம்முடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறோமா? வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற கனம் என்ன? வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற மரியாதை என்ன? வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கர்த்தர் எல்லாம் கவனிக்கிறார். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஓசியாவை கொண்டு தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை முறுமுறுத்தார்கள். எல்லா இடங்களிலும் தேவன் அவர்களை அழிக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம், அவர்கள் மன்னாவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இது எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அங்கேதான் தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுமதித்ததை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. எதையும் அவரால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் உபதேசத்தை தள்ளுகிறவர்கள், வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள், வார்த்தையை புறந்தள்ளுகிறவர்களை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருபோதும் கெட்டு போகிற கூட்டத்திலே நீ காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட எச்சரிக்கையாயிருப்போம். சிலுவை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசம், அவருடைய வார்த்தைகள் அது நம்மை நோக்கி வரும்போது ஆமென் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. காரணம், நீங்கள் கெட்டு போகிறவர்கள் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். கெடாமல் நம்மை காக்கவே அனுதினமும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, அனுதின மன்னாவை தந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் எல்லையில் கால்வைக்கு மட்டும் மன்னா குறையாமல் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் வேண்டிய மன்னா உங்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறார் அல்லவா? ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள், தள்ளாதிருங்கள். காரணம், நீங்கள் கெட்டு போகிற கூட்டத்தில் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் உள்ளவர்கள். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் கெட்டு போகாதபடி எங்களை பாதுகாக்க அனுதினம் மன்னாவை தந்து எங்களை கெடாமல் பாதுகாக்கிற நல்ல தேவனே,
உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலனாக இருக்கிறது, தேவ பலனாக இருக்கிறது அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.